பூமியில் மனிதன் இன்னும் முழுமையாக அறியாத உலகம் எது என்று கேட்டால் பலர் விண்வெளியை பற்றி நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் நமக்கு மிகவும் அருகில் இருந்தும் இன்னும் மர்மமாகவே இருக்கும் ஒரு உலகம் இருக்கின்றது. அது கடலின் அடிப்பகுதி. குறிப்பாக பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கும் மரியானா பள்ளத்தாக்கு. இது பூமியின் மிக ஆழமான இடம். எவரெஸ்ட் மலையை தலைகீழாக அதற்குள் வைத்தாலும் அந்த உச்சி பகுதி கடல் மட்டத்தை அடைய முடியாது. ஆக எவரெஸ்ட் மலையை விழுங்கும் அளவிற்கு மிகப்பெரிய ஆழத்தை கொண்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் கடலை கடந்து பயணம் செய்திருந்தாலும் மரியானா பள்ளத்தாக்கின் ஆழமான பகுதிகளை அடைந்த மனிதர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. மரியானா பள்ளத்தாக்கு பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் மரியானா தீவுகளுக்கு அருகில் அமைந்திருக்கிறது. இதன் மொத்த நீளம் சுமார் 2550 கிலோமீட்டர், அகலம் சுமார் 70 கிலோமீட்டர் வரை இருக்கும். ஆனால் இதன் உண்மையான அதிசயம் அதன் ஆழம். பள்ளத்தாக்கின் மிக ஆழமான பகுதி சேலஞ்சர் டீப் என்று அழைக்கப்படுகிறது. சமீபத்திய அளவீடுகளின்படி அதன் ஆழம் சுமார் 10,900 மீட்டருக்கும் அதிகமாக உள்ளது. இது பூமியின் மேற்பரப்பில் உள்ள எந்த இடத்தையும் விட ஆழமானது. இந்த பள்ளத்தாக்கு எப்படி உருவானது என்பதும் ஒரு அற்புதமான புவியியல் கதைதான். பூமியின் மேற்பரப்பு பல பெரிய புவித்தட்டுகளால் ஆனது. மரியானா பள்ளத்தாக்கு பகுதியிலே பசிபிக் தட்டு மற்றொரு தட்டின் கீழ் நுழைகிறது. இந்த நிகழ்வு சப்டஷன் என்று அழைக்கப்படுகிறது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த செயல்முறை தொடர்ந்து நடந்ததால் பூமியின் மேற்பரப்பு கீழே வளைந்து இந்த மாபெரும் பள்ளத்தாக்கை உருவாக்கியது. இன்றும் இந்த புவியியல் இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. மரியானா பள்ளத்தாக்கின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை கற்பனை செய்வதே கடினம். கடல் மட்டத்தில் நாம் அனுபவிக்கும் வளிமண்டல அழுத்தத்தை விட அங்கு சுமார் 1100 மடங்கு அதிக அழுத்தம் இருக்கிறது. ஒரு சதுர சென்டிமீட்டர் பரப்பில் பல 100 கிலோ எடை அழுத்துவது போல அந்த சூழ்நிலை இருக்குமாம். சாதாரண நீர்மூழ்கி கப்பல்களோ அல்லது கருவிகளோ அந்த ஆழத்தை தாங்க முடியாது. அதனால் அங்கு செல்லும் ஆய்வு கருவிகள் சிறப்பு உலோகங்களாலும் தடிமனான பாதுகாப்பு அமைப்புகளாலும் உருவாக்கப்படுகின்றன. அதை போல மரியானா பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் முழுமையான இருளும் நிலவுகிறது. சூரிய ஒளி சுமார் 1000 மீட்டர் ஆழத்திற்கு கீழே செல்ல முடியாது. ஆனால் சேலஞ்சர் டீப் சுமார் 11,000 மீட்டர் ஆழத்திலே இருக்கிறது. அதனால் அங்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக சூரிய ஒளி எட்டாத உலகமும் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் உருவாக்கிய விளக்குகள் இல்லாமல் அங்கு எதையும் பார்க்க முடியாது. இத்தகைய சூழலில் உயிர்கள் இருக்க முடியுமா என்று ஒரு காலத்தில் விஞ்ஞானிகள் சந்தேகித்தார்கள். ஆனால் ஆய்வுகளோ அவர்களை ஆச்சரியப்படுத்தின. மரியானா பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் பல வகையான உயிரினங்கள் வாழ்கிறார்கள். சில உயிரினங்கள் நத்தை போன்ற தோற்றம் கொண்டவை. சில மீன்கள் மிகவும் மென்மையான உடலை கொண்டிருக்கின்றன. சில உயிரினங்களுக்கு கண்களே கிடையாது. காரணம், அங்கு ஒளி இல்லாததால் பார்வைக்கு அவசியமே கிடையாது. இந்த உயிரினங்களில் மிகவும் புகழ்பெற்றது ஸ்னைல் ஃபிஷ் எனப்படும் ஒரு வகை மீன். இது உலகின் மிக ஆழமான பகுதியில் வாழும் முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களில் ஒன்று. அதன் உடல் மிகவும் மென்மையானது. கடுமையான அழுத்தத்தை தாங்குவதற்காக அது சிறப்பாக பரிணாம வளர்ச்சியும் அடைந்திருக்கின்றது. கடலின் மேற்பரப்பிற்கு கொண்டு வந்தால் அந்த உயிரினம் உடனடியாக உயிரிழந்து விடுமாம். ஏனென்றால் அதன் உடல் அந்த உயர்ந்த அழுத்த சூழலுக்கு ஏற்பத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாம். மரியானா பள்ளத்தாக்கில் காணப்படுகின்ற மற்றொரு அதிசயம், உயிர்கள் தாங்களாகவே ஒளியை உருவாக்கும் திறன் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு பயோலுமினசீன் என்று அழைக்கப்படுகிறது. சில உயிரினங்கள் தங்கள் உடலில் வேதியியல் மாற்றங்கள் மூலம் நீலம் மற்றும் பச்சை நிற ஒளியை உருவாக்குகின்றன. இந்த ஒளியை அவை வேட்டையாடுவதற்கும் எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் பயன்படுத்துகின்றன. மரியானா பள்ளத்தாக்கின் அடியில் வெறும் உயிரினங்கள் மட்டும் கிடையாது, எரிமலை செயல்பாடுகளும் இருக்கின்றன. சில இடங்களில் கடலுக்கு அடியில் இருந்து சூடான நீர் வெளியேறுவது, இவற்றை ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். இந்த பகுதிகளில் வெப்பநிலை 100 கணக்கான டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும். இருந்தாலும்
அங்கு கூட உயிர்கள் வாழ்கின்றன. சூரிய ஒளி இல்லாமல் பூமியின் உள் வெப்பத்திலிருந்து வரக்கூடிய வேதியியல் ஆற்றலை பயன்படுத்தி வாழும் உயிரினங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதை போல மரியானா பள்ளத்தாக்கை அடைந்த முதல் மனிதர்கள் 1960ஆம் ஆண்டு சென்றார்கள். சுவிஸ் ஆய்வாளர் ஜாக்கஸ் பிகார்ட் மற்றும் அமெரிக்க கடற்படை அதிகாரி டான் வால்ஸ் ஆகியோர் ட்ரைஸ்டே என்ற நீர்மூழ்கி கருவியில் சேலஞ்சர் டீப்பை அடைந்தார்கள். அவர்கள் அங்கு சுமார் 20 நிமிடங்கள் மட்டுமே இருந்தார்கள். அந்த காலத்தில் இது மனித ஆய்வின் மிகப்பெரிய சாதனையாகவும் கருதப்பட்டது. பல தசாப்தங்களுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு திரைப்பட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரன் தனியாகவே சேலஞ்சர் டீப்பை அடைந்தார். அவர் எடுத்த படங்களும் தகவல்களும் உலகம் முழுவதும் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. பூமியின் மிக ஆழமான இடத்திற்கு சென்ற மனிதர்களில் ஒருவராகவும் அவர் வரலாற்றிலே இடம் பிடித்தார். ஆனால் மரியானா பள்ளத்தாக்கு பற்றிய மிகவும் அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்புகளில் ஒன்று மாசுபாடு தொடர்பானது. மனிதன் ஒருபோதும் வாழாத உலகின் மிக ஆழமான பகுதியில் கூட பிளாஸ்டிக் கழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சில ஆய்வுகளில் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட ரசாயனங்கள் அங்கு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் பூமியில் மனித தாக்கம் எவ்வளவு பரவலாக உள்ளது என்பதும் வெளிப்பட்டிருக்கிறது. மரியானா பள்ளத்தாக்கு விஞ்ஞானிகளுக்கு இன்னொரு காரணத்திற்காகவும் முக்கியமானது. அங்கு வாழும் உயிரினங்கள் பூமியில் உயிர் எவ்வாறு உருவானது என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன. சில விஞ்ஞானிகள் பூமியின் ஆரம்பகால உயிர்கள் இது போன்ற ஆழ்கடல் சூழலில் தோன்றியிருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். அதே போல வியாழனின் துணைக்கோளான யூரோப்பா அல்லது சனியின் துணைக்கோளான என்செலடஸ் போன்ற பனிக்கடல் உலகங்களில் உயிர் இருக்குமா என்ற கேள்விகளுக்கும் மரியானா பள்ளத்தாக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இன்று கூட மரியானா பள்ளத்தாக்கின் பெரும்பகுதி முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை. அங்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கலாம். புதிய புவியியல் அமைப்புகள், புதிய நுண்ணுயிரிகள் மற்றும் அறிவியலை மாற்றக்கூடிய தகவல்கள் அங்கு மறைந்திருக்கலாம். ஒவ்வொரு புதிய ஆய்வும் புதிய கேள்விகளை உருவாக்குகின்றன. எனவே மரியானா பள்ளத்தாக்கு என்பது வெறும் ஒரு ஆழமான பள்ளம் அல்ல, அது பூமியின் கடைசி பெரிய மர்ம உலகங்களில் ஒன்று. சூரிய ஒளி எட்டாத இருள் நிறைந்த பேருலகம், மனிதன் மிக குறைவாக மட்டுமே சென்றிருக்கும் இடம், அசாதாரண அழுத்தத்திலும் உயிர் வாழ முடியும் என்பதை நிரூபிக்கும் இயற்கை ஆய்வகம், பூமியின் கடந்த காலத்தையும் உயிரின் எல்லைகளையும் புரிந்து கொள்ள உதவும் ஒரு மறைந்த உலகம். அதன் ஆழத்திலே இன்னும் எத்தனை ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன என்பதை மனிதன் கண்டறியும் பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று நாம் வாழும் உலகம் முழுமையாக வரைபடமாக்கப்பட்டுவிட்டது என்று பலர் நம்புகிறார்கள். செயற்கைக்கோள்கள் பூமியின் ஒவ்வொரு மூலையையும் படம் பிடிக்கின்றன. இணையத்தில் உலகின் எந்த இடத்தையும் சில வினாடிகளில் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நவீன காலத்திலும் பூமியில் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத, மிகவும் குறைவாக ஆய்வு செய்யப்பட்ட மனிதர்களின் வருகை அரிதான சில தீவுகளும் இருக்கின்றன. அவை வெறும் நிலப்பரப்புகள் அல்ல, அவை தனிமையில் பரிணாம வளர்ச்சி அடைந்த உயிரினங்களின் உலகங்கள், இயற்கையின் ஆய்வகங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடல்களால் பாதுகாக்கப்பட்ட உயிரியல் பொக்கிஷங்கள். ஒரு தீவு என்பது இயற்கையின் மிக விசித்திரமான ஆய்வகங்களில் ஒன்று. ஒரு நிலப்பரப்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மற்ற உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டால் அங்கு வாழும் உயிரினங்கள் தனித்துவமான வழிகளிலே பரிணாம வளர்ச்சி அடைகிறார்கள். அதனால்தான் உலகின் மிகவும் அரிய மற்றும் வேறு எங்கும் காண முடியாத உயிரினங்கள் பல தீவுகளில் வாழ்கிறார்கள். இந்த காரணத்தால் தான் விஞ்ஞானிகள் தீவுகளை பரிணாம வளர்ச்சியின் இயற்கை ஆய்வகங்கள் என்று அழைக்கிறார்கள். பசிபிக் பெருங்கடலின் நடுவே அமைந்துள்ள பல சிறிய தீவுகள் இன்னும் உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களாக இருக்கின்றன. சில தீவுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஒரு சில 100 மனிதர்கள் மட்டுமே செல்கின்றனர். சில இடங்களில் நிரந்தர மனித குடியேற்றமே கிடையாது. இந்த தனிமை காரணமாக அங்குள்ள தாவரங்களும் விலங்குகளும் முற்றிலும் வேறுபட்ட வடிவங்களில் உருவாகியுள்ளன. இந்த பட்டியலில் மிகவும் புகழ்பெற்ற இடங்களில் ஒன்று கலபகோஸ் தீவுகள். அவை முற்றிலும் கண்டுபிடிக்கப்படாதவை அல்ல, ஆனால் உயிரியல் உலகிற்கு அவை இன்னும் ஆச்சரியங்களின் களஞ்சியம்.
பசிபிக் பெருங்கடலில் ஈக்குவடாரில் இருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தீவுகள் உலகின் மிக தனித்துவமான உயிரியல் அமைப்புகளில் ஒன்றை கொண்டிருக்கிறார்கள். இங்கு வாழும் பல உயிரினங்கள் உலகின் வேறு எந்த இடத்திலும் காணப்படுவதில்லை. மிகப்பெரிய ஆமைகள், கடல் உடும்புகள், விசித்திரமான பறவைகள் ஆகியவை இந்த தீவுகளின் அடையாளங்கள். இந்த தீவுகள் பரிணாம வளர்ச்சி குறித்த நமது புரிதலையே மாற்றி அமைத்தவை. ஏனென்றால் இங்கு வாழும் உயிரினங்களை ஆய்வு செய்த போது இயற்கை தேர்வு பற்றிய முக்கிய கருத்துகளும் உருவாகின. இன்று கூட புதிய உயிரியல் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்திய பெருங்கடலில் உள்ள சில தீவுகள் இன்னும் மனிதர்களின் தாக்கத்திலிருந்து பெரும்பாலும் தப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக சில தொலைதூர பவளத்தீவுகள் கடல் பறவைகள் மற்றும் அரிய கடல் உயிரினங்களின் முக்கிய வாழ்விடங்களாகவும் இருக்கின்றன. சில தீவுகளிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த நில பாலூட்டிகளும் இல்லாததால் அங்கு வாழும் பறவைகள் மனிதர்களை கண்டு அஞ்சுவதில்லை. உலகின் மிகவும் மர்மமான தீவுகளில் ஒன்று தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ட்ரிஸ்டன் டா குன்யா. இது உலகின் மிகவும் தொலைதூர மனித குடியேற்றமாகவும் கருதப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய கண்டம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலே இருப்பதால் இந்த தீவில் வாழும் மக்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு. பல தலைமுறைகளாக அவர்கள் உலகின் மற்ற பகுதியிலிருந்து தனிமையில் வாழ்ந்து வருகிறார்கள். அதை போல வட சென்டினல் தீவு உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மனித சமூகங்களில் ஒன்றின் தாயகமாகவும் இருக்கின்றது. வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள இந்த தீவில் வாழும் சென்டினலீஸ் மக்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ள மறுக்கிறார்கள். அவர்களின் மொழி, வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் பற்றி உலகிற்கு மிக குறைவாகவே தெரியும். இந்த தீவு நவீன உலகத்தின் மத்தியில் கூட மனித சமூகங்கள் முழுமையாக தனிமையில் வாழ முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. தென் பசிபிக்கில் உள்ள ஈஸ்டர் தீவு மற்றொரு மர்ம உலகம். உலக புகழ்பெற்ற கல் சிலைகளுக்காக அறியப்படும் இந்த தீவு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடலால் சூழப்பட்டிருக்கிறது. இங்கு வாழ்ந்த பழங்கால மக்கள் எவ்வாறு அந்த பெரிய சிலைகளை உருவாக்கினார்கள், ஏன் உருவாக்கினார்கள் என்பது கூட இன்னும் பல கேள்விகளை எழுப்புகிறது. உலகின் பல தொலைதூர தீவுகளில் மனிதர்கள் இதுவரை பதிவு செய்யாத உயிரினங்கள் இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். காரணம், அந்த தீவுகள் பல ஆண்டுகளாக தனிமையில் இருந்துள்ளது. ஒவ்வொரு புதிய ஆய்வும் புதிய பூச்சிகள், புதிய தாவரங்கள், புதிய ஊர்வன மற்றும் புதிய கடல் உயிரினங்களை கண்டுபிடித்து வருகிறது. சில தீவுகள் முழுமையாக எரிமலைகளால் உருவானவை. ஹவாய் தீவுகள் இதற்கு சிறந்த உதாரணம். பூமியின் அடியில் உள்ள வெப்ப புள்ளிகளிலிருந்து தொடர்ந்து வெளிவரும் லாவா புதிய நிலப்பரப்புகளை உருவாக்குகிறது. இன்று கூட ஹவாயின் தெற்கே புதிய தீவாக மாறக்கூடிய எரிமலை ஒன்று கடலுக்கு அடியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சில தீவுகள் கடல்மட்ட உயர்வால் மறைந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள பல தாழ்வான பவளத்தீவுகள் எதிர்காலத்தில் கடலுக்குள் மூழ்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். இதனால் அங்கு வாழும் உயிரினங்களும் மனித சமூகங்களும் பாதிக்கப்படலாம். தொலைதூர தீவுகளின் மற்றொரு முக்கிய அம்சம் அவற்றின் கடல் உலகம். பல தீவுகளை சுற்றியுள்ள பவளப்பாறைகள் உலகின் மிகப்பெரிய உயிரியல் அமைப்புகளில் ஒன்றாகும். ஒரு சிறிய தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மீன் இனங்கள், பவளங்கள், கடல் ஆமைகள் மற்றும் பிற உயிரினங்களும் வாழ்கின்றன. சில தீவுகளில் காணப்படும் உயிரினங்கள் மிகவும் விசித்திரமானவை. உதாரணமாக, சில தீவுகளில் பறக்க முடியாத பறவைகளும் உருவாகி இருக்கின்றன. காரணம், அங்கு இயற்கை எதிரிகள் இல்லாததால் பறக்கும் திறன் தேவையற்றதாகவே மாறியது. சில தீவுகளில் மிகப்பெரிய பூச்சிகள் உருவாகி உள்ளன. சில இடங்களில் உலகின் வேறு எங்கும் காண முடியாத தாவரங்கள் மட்டுமே வாழ்கின்றன. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட உலகங்கள் விஞ்ஞானிகளுக்கு மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் அவை பரிணாம வளர்ச்சி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நேரடியாக காட்டுகின்றன. ஒரு உயிரினம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தனிமையில் வாழும்போது அது முற்றிலும் புதிய வடிவமாக மாற முடியும் என்பதை இந்த தீவுகள் நிரூபிக்கின்றன. இன்று கூட உலகின் சில தொலைதூர தீவுகள் முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை. குறிப்பாக தென் பசிபிக் மற்றும் தெற்கு பெருங்கடல் பகுதிகளில் உள்ள சில தீவுகளுக்கு மனிதர்கள் மிகவும் அரிதாகவே செல்கிறார்கள். அங்கு இன்னும் புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படலாம், புதிய சூழியல் அமைப்புகள் புரிந்து கொள்ளப்படலாம்.
பூமியின் கடைசி கண்டுபிடிக்கப்படாத தீவுகள் என்பது வெறும் வரைபடத்தில் இருக்கும் சிறிய புள்ளிகள் அல்ல. அவை தனிமையின் சக்தியை காட்டும் இயற்கை உலகங்கள், பரிணாம வளர்ச்சியின் உயிருள்ள அருங்காட்சியகங்கள், மனிதன் மிக குறைவாக தொட்ட உயிரியல் பொக்கிஷங்கள். கடல்களின் நடுவே மறைந்து கிடக்கும் இந்த உலகங்கள் பூமியில் இன்னும் எத்தனை மர்மங்கள் மீதமிருக்கின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. எனவே இந்த தீவுகள் வெறும் நிலப்பரப்புகள் அல்ல, அவை காலம் மெதுவாக நகரும் உலகங்கள், இயற்கை தனது சொந்த விதிகளின்படி செயல்படும் ஆய்வகங்கள், உலகின் வேறு எந்த இடத்திலும் காண முடியாத உயிர்களின் வீடுகள். மனிதன் விண்வெளியை நோக்கி பார்ப்பதற்கு முன்பு பூமியின் இந்த மறைந்த தீவு உலகங்களையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகில் உள்ள அனைத்து காடுகளும் அமைதியானவை, பசுமையானவை, உயிர்களை பாதுகாக்கும் இடங்கள் என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனால் பூமியில் சில காடுகள் அப்படி அல்ல. அவை அழகாக தோன்றினாலும் அவற்றின் உள்ளே மனிதர்களுக்கு ஆபத்தான விலங்குகள், விஷமுள்ள தாவரங்கள், கொடிய பூச்சிகள், மர்மமான நோய்கள், வலிதவரச் செய்யும் நில அமைப்புகள் மற்றும் சில நேரங்களில் மனிதர்களுக்கே தெரியாத அபாயங்களெல்லாம் மறைந்திருக்கின்றன. உலகின் சில காடுகள் அவற்றின் உயிரியல் வளத்திற்காக மட்டுமல்ல, அவற்றின் ஆபத்திற்காகவும் புகழ் பெற்றவை. இந்த காடுகளுக்குள் நுழைவது என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது இயற்கையின் கடுமையான விதிகளுக்கு எதிரான ஒரு சவாலாகவும் மாறும். உலகின் மிக ஆபத்தான காடுகளை பற்றி பேசும்போது முதலில் நினைவுக்கு வருவது அமேசான் மழைக்காடு. தென் அமெரிக்காவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடு மட்டுமல்ல, உயிரினங்களின் பேரரசும் கூட. ஆனால் இதன் உள்ளே வாழும் பல உயிரினங்கள் மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தானவை. அனகோண்டா எனப்படும் உலகின் மிகப்பெரிய பாம்புகள், ஜாக்குவார் எனப்படும் சக்தி வாய்ந்த வேட்டையாடிகள், விஷ அம்பு தவளைகள், மின்சார மீன்கள், பிராணியா மீன்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான விஷ பூச்சிகள் இந்த காட்டிலே வாழ்கிறார்கள். சில தவளைகளின் தோலில் இருக்கும் விஷம் ஒரு மனிதனை சில நிமிடங்களில் கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அமேசானின் மிகப்பெரிய ஆபத்து விலங்குகள் மட்டுமல்ல, அங்கு இருக்கும் அடர்த்தியான காடுகள் மனிதர்களை எளிதில் வழிதவர செய்கின்றன. ஒரு சில மீட்டர் தூரம் சென்றால் கூட திசையை இழந்து விடலாம். மழை, ஈரப்பதம், வெப்பம் மற்றும் அடர்ந்த தாவரங்கள் காரணமாக உயிர் வாழ்வது மிகவும் கடினமாகிறது. அதனால் பல அனுபவமிக்க ஆய்வாளர்கள் கூட அமேசானுக்குள் செல்லும் போது சிறப்பு பயிற்சிகளோடு தான் செல்கிறார்கள். அடுத்தது ஆப்பிரிக்காவின் காங்கோ மழைக்காடு, உலகின் 2வது பெரிய மழைக்காடு. இது அமேசானுக்கு இணையான உயிரியல் வளத்தை கொண்டிருந்தாலும் பல பகுதிகள் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை. காங்கோ காடுகளிலே கொரில்லாக்கள், வன யானைகள், சிறுத்தைகள் மற்றும் விஷ பாம்புகள் வாழ்கிறார்கள். ஆனால் அங்கிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து மனிதர்களுக்கு தெரியாத நோய்கள். உலகின் பல வைரஸ் நோய்கள், குறிப்பாக எபோலா போன்றவை இந்த பகுதிகளில் முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்டவை. அடர்ந்த காடுகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் தொலைதூர கிராமங்கள் காரணமாக மருத்துவ உதவி பெறுவதும் மிகவும் கடினம். அடுத்தது ஆசியாவின் சுந்தர்பன்ஸ் காடு, உலகின் மிகவும் ஆபத்தான காடுகளில் ஒன்று. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளுக்கு இடையே பறந்து கிடக்கும் இந்த மாங்க்ரூவ் காடு உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு. இது ராயல் பெங்கால் புலிகளின் வீடு. இந்த புலிகள் உலகின் மற்ற புலிகளை விட மனிதர்களை அதிகமாக தாக்கும் பழக்கம் கொண்டவை என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஆண்டுதோறும் மீனவர்கள் மற்றும் தேன் சேகரிப்பவர்கள் புலி தாக்குதலுக்கு உள்ளாகும் சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன. சுந்தர்பன்ஸ் காடுகளில் புலிகள் மட்டுமல்ல, உப்பு நீர் முதலைகளும் வாழ்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய முதலை இனமான இவை 6 மீட்டர் நீளத்திற்கு மேலும் வளரக்கூடியவை. சதுப்பு நிலங்கள் மற்றும் வேகமாக மாறும் அலைகளும் இந்த காட்டை மிகவும் ஆபத்தானதாக மாற்றுகின்றன. அதை போல விஷ பாம்புகளும் இந்த காட்டை மிகவும் ஆபத்தானதாக மாற்றுகின்றன. அடுத்தது ஆஸ்திரேலியாவின் டெயின்ட்ரி மழைக்காடு, உலகின் மிக பழமையான மழைக்காடுகளில் ஒன்று.
இது சுமார் 18 கோடி ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று கூட கருதப்படுகிறது. இந்த காட்டிலே உலகின் மிகவும் விஷமுள்ள சில உயிரினங்கள் வாழ்கின்றன. குறிப்பாக காசோவரி எனப்படும் பெரிய பறவை மிகவும் ஆபத்தானது. இது பறக்க முடியாத பறவையாக இருந்தாலும் அதன் கால்களில் இருக்கும் கூர்மையான நகங்களால் மனிதர்களுக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்த முடியும். இந்த காட்டில் விஷப்பாம்புகள், விஷமுள்ள சிலந்திகள் மற்றும் ஆபத்தான கடற்கரை உயிரினங்களும் வாழ்கிறார்கள். உலகின் மிகவும் விஷமுள்ள சில பாம்புகள் ஆஸ்திரேலியாவில் வாழ்வதால் இந்த காடு இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சாகச உலகமாகவும் அதே நேரத்தில் அபாய பகுதியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஜப்பானில் இருக்கக்கூடிய அகிஹாரா காடு வேறு விதமான காரணத்திற்காக புகழ் பெற்றது. ஃபுஜி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் இந்த காடு அதன் அடர்த்தியான மரங்கள் மற்றும் விசித்திரமான அமைதிக்காக அறியப்படுகிறது. சில பகுதிகளில் திசைக்காட்டிகள் சரியாக வேலை செய்யாது என்றும் கூறப்படுகிறது. எரிமலை பாறைகளில் உள்ள காந்த தன்மைகள் இதற்கு காரணமாக இருக்கலாம். இந்த காடு பல ஆண்டுகளாக மர்ம கதைகள் மற்றும் அச்ச உணர்வுகளோடு தொடர்புபடுத்தப்பட்டும் வருகிறது. அடுத்து தென்கிழக்கு ஆசியாவின் சில மலைக்காடுகளில் உலகின் மிகப்பெரிய பூச்சிகளும் விஷமுள்ள உயிரினங்களும் வாழ்கிறார்கள். போர்னியோ மற்றும் சுமத்ரா போன்ற தீவுகளின் காடுகளில் விஷப்பாம்புகள், அரிய சிலந்திகள் மற்றும் மனிதர்களை தாக்கக்கூடிய காட்டு விலங்குகள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த காடுகளிலே அடர்த்தியான தாவரங்கள் காரணமாக நகர்வது கூட கடினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் மிகவும் ஆபத்தான காடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் நாகாலாந்து பகுதியில் இருக்கக்கூடிய சில காடுகள் மிகவும் அடர்த்தியானவை. அங்கு நிலச்சரிவுகள், விஷப்பாம்புகள், காட்டு யானைகள் மற்றும் கடுமையான காலநிலை ஆகியவை மனிதர்களுக்கு சவாலாகவும் இருக்கிறது. அதைப்போல உலகின் சில காடுகளில் ஆபத்தான தாவரங்களும் உள்ளன. உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் காணப்படும் ஜிம்பி ஜிம்பி தாவரம் உலகின் மிகவும் வலியை ஏற்படுத்தும் தாவரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் இலைகளை தொட்டால் பல வாரங்கள் அல்லது மாதங்கள் நீடிக்கும் கடுமையான வலியும் ஏற்படலாம். சிலர் அதை விஷப்பாம்பு கடித்த வலியோடு கூட ஒப்பிடுகிறார்கள். மலேரியா, டெங்கு, மஞ்சள் காய்ச்சல் போன்ற நோய்களையும் பல காடுகள் தன்னுள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். கொசுக்கள் மற்றும் பிற பூச்சிகள் மூலம் பரவும் இந்த நோய்கள் உலகின் பல வெப்பமண்டல காடுகளில் மிகப்பெரிய ஆபத்தாகவும் இருக்கின்றன. சில நேரங்களில் விலங்குகளை விட இந்த சிறிய பூச்சிகளே அதிக உயிரிழப்பிற்கு காரணமாகவும் அமைந்து விடுகின்றன. காடுகளின் ஆபத்து உயிரினங்களிலும் தாவரங்களிலும் மட்டும் இல்லை, காலநிலையும் ஒரு பெரிய காரணம்தான். திடீர் மழைகள், வெள்ளப்பெருக்குகள், நிலச்சரிவுகள் மற்றும் புயல்கள் பல காடுகளில் மனிதர்களை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன. சில இடங்களில் ஒரு சில மணி நேரங்களில் சூழ்நிலை முழுவதுமாக மாறிவிடும். ஆனால் இந்த ஆபத்துகளே இந்த காடுகளை விசேஷமாகவும் மாற்றுகின்றன. அவை இயற்கையின் கட்டுப்பாடற்ற சக்தியை நமக்கு நினைவூட்டுகின்றன. மனிதன் நகரங்கள், தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலின் மூலம் பல விஷயங்களை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த காடுகளுக்குள் நுழையும் போது இயற்கையே உண்மையான ஆட்சியாளர் என்பதை நாம் உணர்கிறோம். உலகின் மிக ஆபத்தான காடுகள் என்பது வெறும் மரண வளையங்கள் அல்ல, அவை உயிரின வளத்தின் பொக்கிஷங்கள், ஆயிரக்கணக்கான உயிர்களின் வீடுகள், அறிவியலுக்கான திறந்த ஆய்வகங்கள். அதே நேரத்தில் மனிதன் இயற்கையை மதிக்க வேண்டிய அவசியத்தை நினைவூட்டும் இடங்கள். அவற்றின் ஆபத்து அவற்றின் அழகின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. அந்த காடுகளின் இருளில் இன்னும் எண்ணற்ற மர்மங்கள் மறைந்து கிடக்கின்றன. அவற்றை முழுமையாக அறியும் பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய நீர்நிலைகள் பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல் என்று பள்ளி புத்தகங்களில் கற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி எழுப்பி பாருங்கள். பூமியின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் நமது கண்களுக்கு தெரியாத இடத்தில் இருந்தால், அது கடல்களில் அல்லாமல் பூமியின் ஆழத்தில் இருந்தால், ஆக இந்த தகவல் ஒரு காலத்தில் அறிவியல் கற்பனை கதையாக தோன்றியிருக்கலாம். ஆனால் சமீபத்திய புவியியல் ஆய்வுகள்
பூமியின் ஆழத்தில் நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவில் நீர் மறைந்திருக்கலாம் என்று கூறுகின்றன. இது நேரடியாக ஒரு கடல் போல திரவ வடிவில் இல்லை, ஆனால் அதன் மொத்த நீரின் அளவோ உலகின் அனைத்து பெருங்கடல்களிலும் உள்ள நீருக்கு இணையாக இருக்கலாம். இந்த ஆச்சரியமான கண்டுபிடிப்பின் மையத்திலே ஒரு விசித்திரமான கனிமமும் இருக்கின்றது. அதுதான் ரிங் ஊட்டைட். இந்த பெயர் பொதுமக்களுக்கு பரிச்சயமாக இல்லாவிட்டாலும் கடந்த சில ஆண்டுகளில் இது புவியியல் உலகின் மிக முக்கியமான கனிமங்களில் ஒன்றாகவும் மாறியிருக்கின்றது. காரணம், இந்த கனிமம் தனது உட்கட்டமைப்பில் நீரை பிடித்து வைத்திருக்க முடியும். அது ஒரு பஞ்சு நீரை உறிஞ்சுவது போல அல்லாமல் அதற்கு மாறாக அதன் அணு கட்டமைப்பிற்கு உள்ளே ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வடிவிலே நீர் சேமிக்கப்படுகிறது. ரிங் ஊட்டைட் பூமியின் மேற்பரப்பில் இயல்பாக காணப்படுவதில்லை. காரணம், அது உருவாகும் இடமோ பூமியின் ஆழமான பகுதி. சுமார் 410 கிலோமீட்டர் முதல் 660 கிலோமீட்டர் ஆழம் வரை இருக்குமாம். மாற்ற மண்டலம் எனப்படும் அந்த பகுதியில்தான் இந்த கனிமம் உருவாகுகிறது. இந்த ஆழம் மனிதன் இதுவரை நேரடியாக அடைந்த எந்த ஆழத்தை விடவும் பல மடங்கு அதிகம். மனிதன் தோண்டிய மிக ஆழமான குழி சுமார் 12 கிலோமீட்டர் மட்டுமே. ஆனால் ரிங் ஊட்டைட் இருக்கும் பகுதி அதைவிட 50 மடங்கிற்கும் அதிகமான ஆழத்தில் இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு வெளியான ஒரு முக்கியமான ஆய்வு உலகத்தின் கவனத்தையே ஈர்த்தது. பூமியின் ஆழத்திலிருந்து மேலே வந்த ஒரு வைரத்தின் உள்ளே சிறிய ரிங் ஊட்டைட் துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த துகளின் உள்ளே நீர் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதுவே பூமியின் ஆழத்தில் பெரிய அளவில் நீர் இருக்கக்கூடும் என்ற கருத்திற்கு வலுவான ஆதாரமாகவும் அமைந்தது. இந்த கண்டுபிடிப்பு புவியியல் உலகில் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இப்போது முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த நீர் எவ்வளவு இருக்கும் என்பதுதான். சில ஆய்வுகள் கூறுவதன்படி பூமியின் மாற்ற மண்டலத்தில் உள்ள ரிங் ஊட்டைட் கனிமங்கள் முழுவதும் நீரால் நிரம்பியிருந்தால் அதன் மொத்த நீரின் அளவு உலகின் அனைத்து பெருங்கடல்களிலும் உள்ள நீரின் அளவுக்கு சமமாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ இருக்கலாம். இது உண்மையாக இருந்தால் பூமியின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் நமது காலடியில் மறைந்திருக்கிறது என்பதை குறிக்கும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீர் கடல்களில் இருப்பதை போல சுதந்திரமாக அலைந்து கொண்டிருக்கும் திரவ நீர் அல்ல. அது பாறைகளின் அணுக்கட்டமைப்பிற்குள் சிக்கியிருக்கும் நீராகவே இருக்கின்றன. எனவே பூமியின் அடியில் உண்மையிலேயே ஒரு பெருங்கடல் அலைகளோடு இருக்கிறது என்று கற்பனை செய்வது சரி கிடையாது. இருந்தாலும் மொத்த நீரின் அளவை பொறுத்தவரை அது மறைந்திருக்கும் பெருங்கடலுக்கு இணையானதுதான். இந்த கண்டுபிடிப்பு பூமியின் நீர் சுழற்சி பற்றிய நமது புரிதலை மாற்றியது. பள்ளி பாடங்களிலே நாம் கற்ற நீர் சுழற்சி என்ன? கடல்களில் இருந்து நீர் ஆவியாகிறது, மேகங்களாக மாறுகிறது, மழையாக பெய்கிறது, நதிகள் வழியாக மீண்டும் கடலுக்கே செல்கிறது. ஆனால் புவியியல் அளவில் இன்னொரு மிகப்பெரிய நீர் சுழற்சி நடைபெறுகிறது. அது பூமியின் மேற்பரப்புக்கும் அதன் ஆழத்திற்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது. கடலடியில் உள்ள புவித்தட்டுக்கள் ஒன்றுக்கு ஒன்று மோதும் இடங்களில் கடல் நீரால் நனைந்த பாறைகள் மெதுவாக பூமியின் உள்ளே இழுக்கப்படுகின்றன. இந்த நிகழ்வுதான் சப்டஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பாறைகள் தங்களோடு நீரையும் ஆழத்திற்கு கொண்டு செல்கின்றன. அங்கு அந்த நீர் ரிங் ஊட்டைட் போன்ற கனிமங்களுக்குள் சேமிக்கப்படுகின்றன. பின்பு எரிமலை செயல்பாடுகள் மூலம் அதன் ஒரு பகுதி மீண்டும் மேலே வருகிறது. இதனால் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு மறைமுக நீர் சுழற்சி நடைபெற்றும் வருகிறது. இந்த மறைந்த நீர் சுழற்சி இல்லை என்றால் பூமி இன்று நாம் அறிந்திருக்கக்கூடிய கிரகமாக இருக்காமலேயே போயிருக்கலாம். சில விஞ்ஞானிகள் கூறுவதன்படி இந்த ஆழ நீர் அமைப்பு பூமியின் தட்டு இயக்கங்களை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. புவித்தட்டுகள் நகர்வதற்கும் எரிமலைகள் உருவாகுவதற்கும் மலைத்தொடர்கள் எழுவதற்கும் இந்த நீர் மறைமுகமாகவும் உதவுகிறது. இந்த கண்டுபிடிப்பு இன்னொரு பெரிய கேள்வியையும் எழுப்புகிறது. பூமியின் பெருங்கடல்கள் முதலில் எங்கிருந்து வந்தன? பாரம்பரிய விளக்கங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஆரம்பகால பூமியில் விழுந்த வால் நட்சத்திரங்கள் மற்றும் விண்கற்கள் நீரை கொண்டு வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் சில புதிய ஆய்வுகள் பூமியின் உள்ளேயே
பெரிய அளவில் நீர் இருந்திருக்கலாம் என்றும் அதன் ஒரு பகுதி எரிமலைகள் வழியாக வெளியேறி கடல்களை உருவாக்கியிருக்கலாம் என்றும் கூறுகின்றன. ரிங் ஊட்டைட் மட்டுமல்ல, பூமியின் ஆழத்தில் நீரை சேமிக்கக்கூடிய பல கனிமங்கள் இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். ஒவ்வொரு புதிய ஆய்வும் பூமியின் உள் அமைப்பு நாம் நினைத்ததை விட மிகவும் சிக்கலானது என்பதையும் காட்டுகிறது. நாம் மேற்பரப்பிலே வாழ்கிறோம், ஆனால் உண்மையில் பூமியின் பெரும்பாலான பகுதி இன்னும் நமக்கு தெரியாத உலகமாகவே இருக்கிறது. இந்த ஆய்வுகளுக்காக விஞ்ஞானிகள் நேரடியாக இந்த ஆழத்திற்கு செல்ல முடியாது. அதற்கு பதிலாக நிலநடுக்க அலைகளை பயன்படுத்துகிறார்கள். ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் போது உருவாகும் அலைகள் பூமியின் உள்ளே பயணம் செய்கின்றன. அவற்றின் வேக மாற்றங்களை ஆய்வு செய்வதன் மூலம் எந்த பகுதியில் எந்த வகை பாறைகள் இருக்கின்றன என்பதை விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள். இதே முறையில்தான் ரிங் ஊட்டைட் நிறைந்த பகுதிகளும் கண்டறியப்பட்டன. பூமியின் ஆழத்திலே நீர் இருப்பது வேற்று கிரகத்தை பற்றிய ஆய்வுகளுக்கும் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உயிர் உருவாக நீர் அவசியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பூமியின் உள்ளே இவ்வளவு பெரிய நீர் அமைப்புகள் இருந்தால் பிற கோள்களின் உள்ளேயும் இதுபோன்ற மறைந்த நீர்த்தேக்கங்கள் இருக்கக்கூடும். குறிப்பாக மார்ஸ், யூரோப்பா, என்செலடஸ் போன்ற உலகங்களை பற்றிய ஆய்வுகளில் இந்த கண்டுபிடிப்பு புதிய கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. ஆக இன்று நாம் வாழும் பூமி ஒரு சாதாரண பாறைக்கோள் அல்ல. அதன் மேற்பரப்பில் கடல்கள் இருக்கின்றன, அதன் வளிமண்டலத்தில் மேகங்கள் இருக்கின்றன, அதன் ஆழத்தில் தீப்பாறைகள் இருக்கின்றன. இப்போது அதன் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒரு நீர் உலகமும் இருக்கலாம் என்பதை அறிவியல் காட்டுகிறது. நாம் காலடியில் மிதித்து நடக்கும் நிலத்திற்கு கீழே நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ஆழத்தில் உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களில் ஒன்று அமைதியாக மறைந்து இருக்கலாம். அதனால்தான் பூமியின் ஆழத்தில் மறைந்திருக்கும் இந்த பெருங்கடல் என்பது வெறும் புவியியல் தகவல் அல்ல, அது நமது கிரகத்தை பற்றிய அடிப்படை புரிதலை மாற்றிய கண்டுபிடிப்பு. நாம் அறிந்த கடல்களுக்கு அப்பால் கண்களுக்கு தெரியாத ஒரு நீர் உலகம் இருக்கிறது என்பதை அது நினைவூட்டுகிறது. பூமியின் மேற்பரப்பை நாம் வரைபடமாக்கி இருக்கலாம், ஆனால் அதன் உள்ளே உள்ள உலகம் இன்னும் முழுமையாக திறக்கப்படாத மர்ம பெட்டியாகவே இருக்கின்றது. அந்த மர்மத்தின் மையத்தில் நாம் பார்க்க முடியாத ஒரு மறைந்த பெருங்கடல் அமைதியாக காத்து கொண்டிருக்கிறது.